ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சுவை நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெய் பிஸ்கெட் வீட்டில் எப்படி செய்யந்தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து வாயில் வச்சு தான் அப்படியே கரைஞ்சி போயிடும். அந்தளவுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஓவன்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க பேனை வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு சர்க்கரையை வந்து மிக்சியில் வந்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கப்பில் ஒரு கப் நெய் எடுத்து இந்த சர்க்கரை கூடையே ஊற்றிக்கோங்க. பொடி பண்ண சர்க்கரை கூடையே இதை வந்து விஸ்க் வச்சோ அப்படிலாம் பீட்ரு வச்சோ இந்த அளவுக்கு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூடயே 1.5 கப் அளவு வந்து மைதா, 1/2 கப் வந்து கடல மாவு வந்து சேர்த்திக்கிறேன், ஒரு பிஞ்ச் உப்பு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசையும் போது உங்களுக்கு வந்து மாவு டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூட நெய் சேர்த்திக்கலாம். இப்போது அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து உப்பு வந்து நான் அடியில் வந்து வச்சுருக்கேன் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக. இது மேலே நான் இட்லி தட்டு தான் வைக்க போகிறேன். அதுக்கு மேலே பட்டர் பேப்பரை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து மாவு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி நடுவில் வந்து ஒரு முந்திரி வந்து வச்சுக்கோங்க. முந்திரி தான் வைக்கணும்ல, உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட் சிஸ்டமோ அதை வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணதில் வந்து ஒரு 25 நிமிஷம் வந்து வேக வச்சு வந்து எடுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் வந்து இதில் போட்டு 25 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அவ்வளோ சூப்பராக வந்து பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம எப்படி கடையில் வாங்குவோம் சேம் அதே டேஸ்ட்லேயே இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா அறுசுவை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.